சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. நேற்று ஆஃபீஸ்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பு என் மேலதான். நான் போட்ட காஃபியை குடிக்க மாட்டேங்க. நான் பண்ண சாப்பாட்டை சாப்பிட போறீங்க. ஆஃபீஸில் நேற்று ஒரு எதிர்பாராத ப்ராப்ளம். ஒரு ஆப்ரேட்டரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஆமா, ஆபீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அதுக்கு நடுவுல வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்? இல்ல ஒரு போன் பண்ணி சொல்லத்தான் உங்களுக்கு நேரம் இருக்குமா? நான் என் கடமைக்காக 2 காபி போட்டிருக்கேன். ஆனா நீங்க இது குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பால் டிகாக்ஷன் எல்லாமே வெளியே இருக்கு. நீங்களே போட்டுக்கோங்க. எனக்கா நீங்க உங்க கொள்கை எல்லாம் தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க வேற போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம். அதுல சக்கரை இருக்காது. நீங்க எப்படியும் குடிக்க போறது இல்ல. சக்கரை போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்படியே ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சா மத்தியானமா குடிப்பேன். அதனாலதான் சக்கரை போடல. சரியா இருக்கா? நீ இந்த ஊரை சுற்றி பார்த்துருக்கிய? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருக்கேன். இந்த வீட்டை பார்த்துருக்கேன். பார்க்க ஆசைப்படுறியா? நேற்று வரலங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை, நிஜமாவே என்ன கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ? என்னைக்கு? உங்க ஆபீஸ் ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். நிஜமா? அப்ப இப்பவே ஃபோன் பண்ணுங்க. ஏன்றீங்க? பண்றேன் பண்றேன். சீக்கிரம் 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 போங்க. ஓகே.
हाँ ठीक है, आप मरीज को भेज दीजिए। एक्सक्यूज मी, हाँ, 1 मिनट। प्लीज एक्सक्यूज मी, Yes? एक्सक्यूज मी, इमरजेंसी एडमिशन। एडमिशन उस काउंटर में जाइए। हाँ ठीक है, रख दीजिए। My husband is bleeding. He's in the car. Please, admission வேணும். Accident? இல்ல, accident இல்ல. 4 ஆளுங்க. I mean, form and beat him up, please. वो पुलिस केस उधर। Excuse Yes? me, please. My husband is bleeding. Emergency admission. ये फॉर्म भर दीजिए। There's no time. प्लीज Please. फिल अप दिस फॉर्म। He's dying. Please. आपने पुलिस को इन्फॉर्म किया क्या? अगर आप उनके रिश्तेदार हैं तो उनको एडमिट कर सकते हैं हम। சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. आप उनके रिश्तेदार हैं? I mean, what are you saying? आप उनके रिलेटिव हैं? Yes, relative. क्या रिलेशन है? என் புருஷன். Please. எப்படியாவது காப்பாத்துங்க, please. से चलो। हाँ, वहाँ बैठ जाइए। संभालो यार, बैठो यहाँ। अच्छा मैं जा रहा हूँ, नहीं तो मेरी बीवी मेरी जान ले लेगी। நான் சொல்றது உங்களுக்கு புரியாத இருந்தாலும் சொல்றேன். பெத்த தகப்பன போல நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. थोड़ा दे। अबे हो, बलबीर मैं आ रहा हूँ यार, दरवाजा खोल दो। சாப்பாடு ரெடி. நான் இன்னைக்கு காரசாரமா சமைச்சிருக்கேன். இத சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும், இல்லாட்டி கண்ணா பின்னான்னு தைரியம் இருக்கணும். நீங்க எப்படி? நீ சாப்பிடலையா? வம்பா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகலைன்னா நான் சாப்பிடுறேன். கையிடுங்க, நான் ஊட்டி விடுறேன்.
கருகி போயிட மாட்டீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு தான் கம்பளி பூச்சி வர்ற மாதிரி இருக்கும். எங்க கிளம்புறீங்க? நீங்க எங்க கிளம்புறீங்க? ஆபீஸ்க்கா? 15 நாளாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? உங்களால ஷூ கூட போட முடியல. ஆபீஸ் தேவையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் அது கொடுக்க மாட்டேன். டாக்டர் சொல்றதுக்கா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நான் சொல்றதுக்கா கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களே, அந்த கடனுக்காவது கொஞ்சம் கேளுங்களேன். நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி ஒரு வெறும் கயிறு. மஞ்ச சாயம் பூசின ஒரு கயிறு. அவ்வளவுதான். போங்க, போய் முட்டிக்கிங்க. கை உடைச்சுக்குங்க, கால் உடைச்சுக்குங்க. எனக்கு என்னாச்சு? நானும் கட்டிக்கிட்டு போறேன். अरे संदीप सिंह, ओह आओ साहब आओ, ये पकड़ो यार। कते की औलाद। चुप बे साले, चुप। கத்தை கி அவுலாத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கழுதைக்கு பிறந்தவனே. டேய், என்னையாடா திட்டுற? கத்தை கி அவுலாத். सर, तुम्हारी गाड़ी योर कार ओके? कुत्ते कमीने। साहब, योर गाड़ी ओके? कुत्ते कमीने அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறி நாயேன்னு அர்த்தம். மொத்தமா 100 ரூபா கொடுத்து உன்னை திட்டுறதுக்குன்னே 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். சார், गाड़ी तुम्हारी गाड़ी फर्स्ट क्लास. अच्छा பகலா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தியக்காரன்னு அர்த்தம். என்னையா திட்டுற? அரே சாப் சாப் साहब, when next car coming? चुप रहो साला, वाय मुड़ा मचान पोनी. अरे साहब, साहब तुमने हमारा बिल नहीं दिया है, हमारा बिल नहीं दिया है. अरे बदमाश कहीं का. எப்படிமா இருக்கேன்? அவர் நல்லா இருக்காரா? என்னது அது திடீர்னு லெட்டர் கூட போடல? எனக்கு செக்ரட்டேரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. இவ்வளவு உன்னை பார்க்கணும்னு அடிச்சிட்டு இருந்தா, அதனாலதான். இத கொடுங்க. வாங்க வாங்கப்பா, நீங்க உட்காருங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். கீழே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களேன். அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல இப்படி திடீர்னு. மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களேன். அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? காஃபி போட்டு கூட நான் ஆபீஸ் போகும்போது பாக்குறேன். ஆபீஸ் போறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களேன். அப்பா கூட செக்ரட்டேரியட் போகணும்னு. எனக்கு என்ன வேற வேலை இல்ல? பொண்ணு கொடுத்துட்டோங்கிற சாக்குல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க. அப்புறம் செக்ரட்டேரியட் அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க. கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. கேட்கட்டுமே, அப்பாவது ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துடுறேன்னாரு. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணா அண்ணி, ராதி காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிடுச்சா? மல்லிகா எப்படி பாஸ் பண்ணாலா இல்லையா? உங்களெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கு 100 வாட்டி நினைச்சு பாக்க, 100 டைம்ஸ். நீ எப்படி நினைக்கிறே இல்லையா? நீ எங்க விட்டுதுடா ஒரு தொல்லைன்னு நிம்மதியா இருந்திருப்ப. பாவம் அப்பா தான் டெய்லி காலையில திட்டுறதுக்கு ஆளே கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லப்பா? அது இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கியாமா? உங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு தட்டுமா? இருங்க. நீருடா, நான் போட்டு தரேன்.
இது பாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமையல் ரூம் பக்கமே வரக்கூடாது. உனக்கும் உன் புருஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைச்சு போடுறேன். மாப்பிள்ள வரார். நல்லா இருக்கீங்களா? ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். டிஃபன் சாப்பிடல? எனக்கு வேண்டாம், வந்திருக்கு உங்களுக்கு கொடு. எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ஏதோ செக்ரட்டேரியட் போகணும்னு சொன்னீங்களே. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் டாக்ஸில போய்க்கிறேன், நீங்க போங்க. அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி, அதனாலதான் கொஞ்சம் கோவமா இருந்தாரு. இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா? என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. நிஜமா, நான் சொல்றது நம்பு. அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு? ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம். இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதா. ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. ஜானகி, அப்பா வராரு, கண்ணை தொடச்சுக்குமா. ஜானகி. போன வேலை முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது. இந்தா, என்ன இது? இது ட்ரெயின் டிக்கெட். சாயங்காலத்துக்கே கிடைச்சது, ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். சாயங்காலத்துக்கேவா? இத உள்ள வைமா. வாங்க மாப்பிள, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீங்க வந்தவுடன் சொல்லிட்டு போகலான்னு பாத்துட்டு இருந்தேன். அப்ப நான் வரட்டுமா? மாப்பிள, உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். ஆனா அதுக்காக என் குழந்தைய கண்கலங்க வைக்காதீங்க. நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். நல்லா இருமா. வரமா. என் மேல கோர்ந்தா என்ன திட்டுங்க கத்துங்க. ஆனா எங்க அப்பா அம்மா மேல கோத்த காட்ட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தெரியுமா? உறவுக்கு தான் மரியாதை காட்டலனா கூட வயசுக்காவது மரியாதை கொடுத்திருக்கலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? இப்ப உங்களுக்கு என் மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது. நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட வாழறதை விட நீ இங்கே தனியா வாழலான்னு உன்னை சந்தோஷமா வரவேற்பாங்க. यूनियन वाले क्या बोलते हैं?
உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாத. ஒரே ஒரு நிமிஷம் தானே கேட்கிறேன், ப்ளீஸ். will you stop it? தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. மரியாதையா சொன்னா உனக்கு புரியாது? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. நீ என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க தைரியமா? well then your mistake and there is a limit and this is it. தயவு செஞ்சு வெளியே போறியா? இந்த இடத்தை விட்டு வெளில போக சொல்றீங்களா, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்றீங்களா? ரெண்டும் தான். அப்ப இன்னும் ஏன் என்னங்க வச்சிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ் கண்பிட வேண்டியதானே? போயே, உன்னை யார் வேண்டாங்கிறாங்க? அப்ப என் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. Sita Travels? Miss Preeta? Yeah, this is CK here. I want a first class train ticket to Madras. Tomorrow. Yeah, tomorrow. The name is Divya. Mrs. Divya Chandra Kumar. Okay, thank you. Divya? Divya? ये कमाल की चीज है यार वो लड़की। कमाल की चीज यार, वो तो मजा ही आ गया। Hey, hey, hey. திவ்யா இங்க வந்தாளா? திவ்யா இங்க வந்தாளா? Hi, sweetheart.
सर मैं सीता ट्रेवल से आया हूँ। ये आपकी मद्रास की टिकट है। ट्रेन टिकट। நான் என்ன பண்றது? போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன். போக விரும்பலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல, சத்தியமா நான் உன்னை போக விட மாட்டேன். நான் போகட்டுமா வேண்டாமா? உன் இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் நீங்க நினைக்கிறத பத்தி கேக்குறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கும் உன் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்குமாவது சம்மந்தம் இருக்கா? தெரியல. தாலி கட்டிட்டா மட்டும் போதுமான்னு நீதானே கேட்ட. வீட்டு கணக்கெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். டோபி அட்வான்ஸ், பால்காரன் பாக்கி எல்லாம் இதுல இருக்கு. இது ஸ்டோர் ரூம் சாவி. அரிசி பருப்பு எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வீட்டு பணத்துல மிச்சப்படுத்தினது. இது உங்க பாஸ்புக், செக் புக், பீரோ சாவி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? 4 மணிக்கு ட்ரெயின். 2 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். எனக்கா நீங்க வர வேண்டாம். நானே போய்க்கிறேன். இந்தா, நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது. அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து. இன்னைக்கு காலையில தான் வந்தது. உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு.
உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதையோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். गाड़ी पहली प्लेटफॉर्म से 5 बजे रवाना होगी।